ஒரு கைவிடப்பட்ட ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த கைவிடப்பட்ட பில்டிங்ஸில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்கூல், காலேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வரிசையில் எனக்கு தெரிஞ்சு இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பற்றி நம்ம பேசுகிறோன்றதுனா இது 2வது 3வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோ வரும். இந்த கைவிடப்பட்ட ஒரு ஹாண்டடான கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரொம்ப ரொம்ப பெரிய ஹாஸ்டல். இது ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஹாஸ்டல். அந்த காலேஜோட ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இது. ஆனால் இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே தங்கிட்டு இருந்த ஒரு ஹாஸ்டல் அது. அதில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே இருக்குது. அதில் பக்கத்துலேயும் நிறைய பில்டிங்ஸ்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பில்டிங் காலேஜ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேம்பஸில் இருக்கிற ஒரு பில்டிங் இது. ஸோ இந்த பில்டிங் காலேஜோட கேம்பஸில் இருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இது. ஸோ இந்த பில்டிங் மட்டும் அந்த கேம்பஸ்லேருந்தே கொஞ்சம் தனியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட பில்டிங். இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எப்பயும் போல் எல்லாருமே தங்கியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனசம்பவம், ஏதோ மன கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த இடம் பொண்ணு வந்து சிலர் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் வந்திருக்கு அப்படின்றாங்க. சிலர் வந்து அந்த பொண்ணு ஒரு நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டுச்சு, டாக்டர் வந்து இதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமாக, அதாவது எக்ஸாம்பிள் இந்த கேன்சர் இந்த மாதிரி சொல்லி பிரச்சனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த கைவிடப்பட்ட இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு நோயால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டு அந்த நோயால் அவங்க அதிகமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவங்களுக்கு தினம் அந்த நோயால் அவங்க பாதிக்கப்படுற வலிகளும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இப்படி இருந்தால் நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப போகுது, ஸோ இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னை தானே வந்து சூசைட் பண்ணி அவங்க வந்து தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கோராமையான ஒரு சம்பவம் அந்த ஹாஸ்டல் நடந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூம்மேட்ஸ் யாருமே இல்லாமல் அவங்க எல்லாருமே ஊருக்கு போன அந்த டைமில் தான் நடந்திருக்கு. ஒரு 2 நாள் இவங்க வந்து அந்த லீவ் சம்மந்தப்பட்ட அந்த நாட்களில் பண்ணியிருக்கனால ஒரு நாள் 2 நாள் அவங்க வந்து வெளியே வரவே இல்லை. ஒரு 2வது நாள் காலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது போலீஸ் கேஸ் பிரச்சனை எல்லாமே வந்து அவங்களோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்து இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃப்ளோரில் அவங்க வந்து அதே பயத்தை வந்து அந்த ஆத்மா வந்து எப்படி ஒரு அல்பாயுசில் இறந்தாங்களோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பயமுறுத்தி அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்கொலைக்கு தூண்டி இறக்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஹாஸ்டலில் அதுவும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரில் அடிக்கடி இப்படி நிறைய மரணங்கள் ஏற்பட்டு எல்லா பிரச்சனையும் அதுவும் அடுத்தடுத்து திடீர்னு நடக்கவோ எல்லாருமே ஒரு பாதிக்கப்பட்டு பிரச்சனையாகி இந்த பில்டிங்கை காலப்போக்கில் எல்லாருமே கைவிடப்பட்டு பிரச்சனையாகி இந்த இடமே இப்போது கைவிடப்பட்ட ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருக்குது. இன்னும் அந்த ஆத்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட்டாக நம்ம பேசின அந்த கைவிடப்பட்ட ஒரு வில்லேஜ் மாதிரி தாங்க இன்னும் அந்த ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்றாங்க. சிலர் வந்து அந்த பொண்ணு நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு இன்னும் அந்த இடத்துல தான் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மிருகம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு அப்படின்றாங்க. ஸோ இதில் எப்போவுமே ஒன்று தாங்க. ஸோ கிளாரிட்டின்றது சரியாக தெரியாத வரைக்கும் அந்த விஷயம் எல்லாமே ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அதனால தான் ப்ரீஃபிங்கான ஸ்டோரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்படிப்பட்ட இந்த ஹாஸ்டலுக்கு தான் சிம்பிளி சரத் ஸோ நம்ம ராகுலை கூட்டிக்கிட்டு ஸோ அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. ஹலோ, யார் நீங்கள்? ஹலோ, இவ்வளோ பிரச்சனை இது, இது மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்கேன். யாருன்னா அவன்? இந்த ஹாஸ்டல் தெரியல.
ஸோ நம்ம கிரேட் சிம்பிளி சரத் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே தனியாக போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட போனால் இன்னொருத்தர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ராகுலை கூட கூப்பிட்டுட்டாரு. ஸோ கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ஹாஸ்டலில் இவங்களுக்கு என்ன நடந்தது, ஸோ அந்த ஆன்மா இவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இவங்க அந்த ஆன்மாவை எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணாங்க, பதில் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை அந்த ஆத்மாவுக்கு வந்து சாந்தி அடைகிற அளவுக்கு ஏதாவது வந்து தீர்வு கிடச்சிதா, என்ன ஏது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தளவுக்கு மோசமான ஒரு மரணத்தை ஏற்படுத்தின அந்த கைவிடப்பட்ட அந்த ஹாஸ்டலுக்கு நம்ம சிம்பிளி சரத்தும் அவரோட ஃப்ரெண்டான ராகுலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஹாண்டடான அந்த ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல கைவிடப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே ஒரே மரம் செடி கொடி புதராக வந்து ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க சுற்றி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் க்ளோஸாக தான் இருக்குது. மெயின் கேட்லேருந்து எல்லாமே க்ளோஸாக இருக்குது. ஸோ எந்த பக்கமும் அவங்களால போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல், அதாவது ஒரு சிமெண்ட்டில் கட்டின ஒரு ஜன்னல் இருக்குது. அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வச்சுருக்காங்க. இந்த உடச்சி வச்ச பக்கம் பார்த்திங்கன்னா அவர் உள்ளே எட்டி பார்க்குறாரு. ஸோ உள்ளே எட்டி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நிழல் வந்து அவங்களுக்கு க்ராஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் உள்ளே ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம சின்ன ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது கூட ஒரு நிழல் க்ராஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். யார் இது? இங்கே நிற்கிறாங்க. அப்படியே போகணும். ஏய் இங்கே பாரு. சரி உள்ளே போகலாம். நீ சொன்னது கரெக்ட் தான்டா ராகுல. இந்த பக்கம் யாரோ போகிறாங்கன்னு சொல்லல. கரெக்டாக கேமரா அந்த பக்கம் இருக்கிறான். பொறுமையாக வெள்ளை கலர் எதுவும் மூவ் ஆகி போகுது. இதான் வழியா? ஆமாம் இதான் வழி. அப்படின்னு சொல்லப்பட்ட. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே எட்டி அவர் பார்க்குறாரு. அந்தளவுக்கு உள்ளே எதுவுமே கண்ணில் தென்படலை. ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போராடி கஷ்டப்பட்டு உள்ளே ஏறி குதித்து அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இப்போ என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க ஆரம்பித்து உள்ளே போன ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் நேரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கேன்னு இல்லை, அந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு வர. இங்கேன்னு இல்லை. சவுண்டு எங்கே வருது? லாஸ்ட்டில் பாத்ரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாகவே அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு இதுவாக வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த இடத்த பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களால இந்த பக்கம் போகிறப்ப அந்த பக்கம் போகிறாங்களா அப்படின்றத வந்து அவங்களால கெஸ் பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்து மாற்றி அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் குழந்தை. இப்போ வரைக்கும் அவங்களோட தேடுதல் வேட்டைன்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் மேலே போயிடுவோம். ஸோ மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் மேலே போயிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இது நடந்ததா, இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நடந்ததா, இல்லை செகண்ட் ஃப்ளோர் நடந்ததா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பசில். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அவங்க போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போக ஆரம்பித்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தே அதோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏதாச்சும் முறையில் எங்ககிட்ட பேச முயற்சி பண்ணலாம். ஆல்ரெடி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க தான் நினைக்கிறேன். பட் இது எங்களுக்கு போதாது. நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். காலா கையா ஒன்றுமே தெரிஞ்சாக மாட்டேங்கண்ணா. ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதெல்லாம். அப்படியே அவங்க கெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அவங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கலாம், இல்லை செகண்ட் ஃப்ளோராக இருக்கலாம். பட் என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஸோ உள்ளே வெளியே கண்ணாம்பூச்சி மாதிரி இந்த இடத்துல ஒரே ஓட்டங்கள் அதிகமாகுது, தேடுதல் வேட்டையும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு அமைதியாக இந்த இடத்துக்கு போய் என்கொயரி பார்த்துட்டு தேடுதல் வேட்டையை பண்ணி அந்த ஆன்மாவுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிச்சி ஒரு ஹெல்ப் பண்ணி சரி பண்ணிட்டு வரலான்னு சொல்லி ரொம்ப சாந்தமாக அமைதியாக போன நம்ம சிம்பிளி சரத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு தலை மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் ஆன்மாவை தேடி அந்த ஆன்மா அவரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுதுங்க, அந்த ஹாஸ்டலோட அந்த நடக்கிற பாதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு 15 20 ரூம் இருக்கும். அப்போ அதோட லென்த்து எந்த அளவுக்கு நடக்கிற பாதை இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அவர் லெஃப்ட் சைடை பார்த்துட்டு அந்த பக்கம் அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஓட ஆரம்பித்து உருவத்தை பார்த்தா அந்த இடத்துல நான் க்ராஸில் பார்த்தேன், யாரும் என்னை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறார். பேசிங் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஏன்னா ஹாஸ்டல் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும், எல்லா ரூமும் ஒரே மாதிரி. இதில் எந்த ஃப்ளோரில் அவங்க இறந்து போனாங்க, எந்த ரூமில் குறிப்பாக இறந்து போனாங்க சூசைட் பண்ணி, அதெல்லாம் தெரியல. திப்பு ஓடனாண்ணா, தம்மு திம்முன்னு ஸ்லோவாக கூட ஓடலாம். பெருசு பண்ணிவிடாது. இந்த ஹாஸ்டல் போய் தெரியல. நான் ஜோக் காட்டுறியா? நான் ஜோக் காட்டுறேன். நான் வந்து நின்றுங்கினேன். அட் டைமில் 2 இடத்துல எப்போ பார்க்க முடியும்? கண்டிப்பாக அது இங்கே இருக்கணும், சந்தேகமே இல்லை. கொஞ்சம் தூரம் ஓடி பார்த்தா அந்த உருவம் அங்கே மறையுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் அவர் எந்த பக்கத்துலேருந்து ஓடி வந்தாரோ அதே பக்கத்தில் அந்த உருவம் வந்து நிற்கிது. அவர் கண்ணில் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டு ஓடிலான்னு பார்த்தா அந்த இடம் டார்க்காக இருக்குது. ஆனாலும் அந்த இடத்த தேடி அவர் ஓடுறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவே அவரோட ஓட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அதாவது அவர் இந்த பக்கம் சவுண்ட் கேட்குது, அந்த பக்கம் சவுண்ட் கேட்குதுன்னு எந்தெந்த பக்கம்லாம் சவுண்ட் கேட்குதோ அதை நோக்கி அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ மனுஷன் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. சிம்பிள். ஏன்னா இந்த இடத்துல வந்து அது ஒரு ஆன்மாவாக இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கண்கட்டி வித்தை காட்டுமான்றது தெரியல. ஆனால் இந்த இடத்துல அது ஒரு உருவமாக அலைஞ்சிட்ருக்கிற ஒரு மனுஷனாக இல்லை என்னன்னு தெரியல. அந்த ஆத்மாவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இறக்காமல் இன்னும் வந்து ஒரு மனுஷ உருவத்தில் ஒரு மிருகமாக அலைஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம் மாதிரி. அதாவது அந்த நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா அபேண்டட் வில்லேஜில். ஸோ அந்த மாதிரி இவங்க நடமாடும் ஆத்மா மாதிரி இன்னும் இருக்காங்களா அப்படின்றதான் ஒரு கொஷின். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை தேடி ஓடுறாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், பிடிச்சிடலாம், பேசிடலாம், பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு உருவத்தை முழுசாக கூட கேப்சர் பண்ண முடியல. அது ஓடுது, மறையுது, பயப்படுது. இல்லை பயப்படுதா, இவரை பயங்காட்டுதா, இல்லைனா வந்து இவரை வந்து வெறுப்பேற்றுதா என்னன்னு தெரியல. மாற்றி ஓட ஆரம்பிக்கிறாங்க, பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகமே இல்லை.
அது எனக்கு தெரியும் நம்ம பிரிக்க பார்க்க தோணுதுண்ணா. இந்த பக்கம் போட்டுக்கலாம். பயத்தில் நாக்கு தத்தளிக்குது தலைக்குது. சரிங்க, இது முடி மாதிரி இது பாரு. ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஆனால் இது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கு. ஆமாண்ணா. ஃபுல்லாக வீடு இருக்குது. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி மேலே செகண்ட் ஃப்ளோர் போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த செகண்ட் ஃப்ளோர் இன்னும் மேலே போகும்போது நமக்கு என்ன மாட்டிப்போமா அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக செகண்ட் ஃப்ளோர் மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சவுண்டு ஆட்டம் எல்லாமே அதிகமாகுது. அங்கேயும் இதே மாதிரி தேடுதல் வேட்டையை அவர் போக ஆரம்பிக்கிறார். மாற்றி மாற்றி ஓட ஆரம்பிக்கிறார். இதில் வந்து அவர் அமைதியாக போனவரோட அமைதி கெட்டு போனது மட்டும்தான் மிச்சம். யார் இது? ஸ்டெப்ஸில் யார் வர்றது? யாரோ மேலே நடந்து வந்தீங்க. நான் லைட்டாக பார்த்தேன் உங்களை. உண்மையை வந்துடுங்க, கண் முன்னாடி வந்துட்டீங்கன்னா நான் அப்படியே நாக்கில் குதிச்சிடும். ஒரே அப்படி குதிச்சு அப்படியே முடியுமா? சைட்லேருந்து எட்டி பார்த்துட்டு போகுதுண்ணா. நம்மளை ஃபாலோ பண்ணுதுண்ணா. கன்ஃபார்ம் அது ஃபாலோ போகுதுண்ணா. சந்தேகமே கிடையாதுண்ணா. தனியாக இருந்தால் தான் நான் பயமுத்துறேன். ஃபக் வரல தந்தவனுக்கு இந்தியாவில். ஆமாண்ணா. இல்லை ஆமாம் அப்படி தான் எக்கச்சக்கமான டோர்ஸ் இருக்குது. பாத்ரூம் பாரு, அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ரிச்சாக கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் தங்க வச்சுருக்கானுங்க. ஹைஃபையாக தான் கட்டிருக்கானுங்க. இப்போ நம்ம எல்லா ஃப்ளோர்லையுமே ஆக்டிவிட்டி நடக்குது. எந்த இடத்துல தான் நம்ம மெடிடேஷன் ஓடிச்சு. லாஸ்ட் ஓடிச்சு. அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஆன்மா இந்த ஒன்று தான் இருக்கா, இல்லை நிறைய இருக்கா, இல்லை அடுத்தடுத்து என்ன பிரச்சனை நடக்குது, இல்லை வேறு மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல, இந்த இடத்துல வேறு என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் டவுட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் அடுத்தடுத்து தேடி ஓட ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த ஆத்மா வந்து நிற்கிற மாதிரி இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் டியூஷன் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக படிக்கட்டுக்கிட்டே நைட் டியூஷன் வைக்கிறதுக்கு வந்து செட் பண்ணுறாங்க. ஆனால் நைட் டியூஷனை எவ்வளோ செட் பண்ணும்போதும் அது எரர் ஆகுதே தவிர அந்த இடத்துல அந்த ஆன்மாவால் கண்ட்ரோல் பண்ணி எரர் ஆகுதே தவிர அந்த இடத்த அதை சரி பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போய்ட்டு நைட் விஷன் கேமரா வச்சு ஹேண்ட் நைட் விஷன் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் இருட்டில் மூவ் பண்ணலாம். ஓகே கிட்லையா? மேபி லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால கூட நம்மளை பார்த்து அது பயந்து ஓடலாம், இல்லை நம்மளை துரத்தலாம், என்ன வேணால் பண்ணுவோம். இருட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போம். சரிண்ணா. அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, நைட் விஷன் எடு.
கைஸ் இப்போ நம்ம நைட் விஷன் எடுத்து செட் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. அந்த நைட் விஷன் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணலாம். மேபி வெளிச்சம் இருக்கிறதுனால கூட இங்கே ஏதாச்சும் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் இருந்தால் வராமல் கூட இருக்கலாம் நம்மளை நோக்கி. ஆல்ரெடி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சு, பட் எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல இது ஆளா இல்லை பேயா என்னன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைஸ் இந்த இடத்துல ரொம்ப நேரம் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் ஃபுல்லாக மெயின் ஏரியான்னு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணிட்டு கிளம்பலாம். இன்னொரு முறை இந்த இடத்துல டீமோடு வந்து நாங்கள் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அப்படின்னா அலோனாக கூட வரணும்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு. கைஸ் நைட் விஷன் கனெக்டே ஆகலை. ராகுல் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான். இங்கே ஏதோ தீய சக்தி தான் அதை தடுத்து நிறுத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ராகுல். எனக்குமே என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வரும்போதே அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்தோடனே கனெக்ட் ஆகலை. அண்ட் நைட் விஷனாக அதை அவங்களால ஆக்டிவேட் பண்ணவே முடியல. ஸோ பேட் வைப் அந்த இடத்துல வந்து ஏதோ சம்திங் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ நைட் விஷன் ஓவரால் ஆன் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் கையில் ஒரு கேமராவை கொடுத்துட்டு இவர் வந்து அந்த பாக்கெட் நைட் விஷனை கையில் எடுத்துக்கிட்டு, சரி நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன், நீ இங்கேருந்து பாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேருந்து பாரு அப்படின்னு சொல்லி ராகுல் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அவர் போக ஆரம்பிக்கிறாரு. நைட் விஷன் எடுத்துகிட்டு அந்த ஆத்மாவை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து போக 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 ஆப்போசிட்டில் ஒரு இருட்டாக இருக்குது. ஆனாலும் அவரால் விசிபிளாக பார்க்க முடியல. எதிர்க்க ஏதோ ஒரு உருவம் அவர் கண் எதிர்வே நிற்கிது. ஆனாலும் அவரால் பார்க்க முடியல. ஸ்டேபிள் இருக்கீங்களா முன்னாடி இப்போ ஆதவன் படத்தில் வர மாதிரி நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் தைரியமாக முன்னாடி வரலாம். யாரும் தைரியமாக தான் வர பார்க்க. கேள்வி வந்துடும். யாருங்க அது? சவுண்ட் வருது. ஆமாம் ஆமாம், இங்கேண்ணா. நான் ஓகேண்ணா பார்த்துக்கிறேன். ஏதாவது சத்தத்தை எழுப்பி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஓகே. யார் இது மேலே மெல்லிசை போடுறது? இந்த குரலுக்கு மைங்கள நான் மேலே வர மாட்டேன். டச் பண்ணலாம் அவங்களால முடிஞ்சா. அவங்களுக்கு உண்மையாக அவ்வளோ சக்தி இருக்குன்னா எப்படி நீங்கள் அல்பாயுஸில் இறந்து போயிருப்பீங்க. ஆனால் அதை தேடி கிட்டவா முடிஞ்சால் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து நேராக தேடி போக தான் செய்கிறாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா அவர் முன்னாடி வரவே இல்லை. ஸோ ஒரு கண்கட்டி வித மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மீன்வெல் கேப்பில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த மீன்வெல் கேப்பில் நம்ம ராகுல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த படிக்கட்டு பக்கத்துலேயும் அந்த பக்கத்தில் இருக்க ரூம் கிட்டேயும் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு சின்ன சவுண்டு, கத்துறது, முணுமுணுக்கிறது, இந்த மாதிரி கர்ஜிக்கிறதுன்னு ஒரு மாதிரி சவுண்டு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது. அவர் பயப்படுறாரு. ஆனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. படிக்கட்டு பக்கத்தில் ஏதோ ஒன்று என் கண்ணெதிர வர மாதிரி இருக்குது, மறைஞ்சு வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவர் பார்த்து பயப்படுறாரு. என் மூச்சு காற்று அவ்வளோ வேகமாக துடிக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், டென்ஷன் ஆகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வெளிச்சம் எங்கெல்லாம் பாடுறதோ அங்கெல்லாம் என் நம்பிக்கை விரியுதுன்னு அர்த்தம். உங்களை நம்பிக்கை தான் இங்கே வரப்போ பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி தான் இங்கே வந்துரு. நீங்கள் மேலே தான் இருக்கீங்களா? இங்கே யாரும் இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இங்கே யாரும் இருக்காங்க. நீங்களா வந்தால் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நானாக கண்டுபிடிச்சின்னா அது யாருக்குமே நல்லது கிடையாது, எனக்கே நல்லது கிடையாது.
உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு பக்கத்தில் அவர் மேலே ஏறிட்டு திரும்பி செக் பண்ணுறாரு அந்த படிக்கட்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலே வேண்டாம் நம்ம கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கயரோ ஒயரோ அப்படின்ற மாதிரி பெருசாக வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து அவர் தலைமையிலே வந்து விழுது. ஸோ அவர் பயப்படுறாரு. பயந்து கத்திகிட்டே அவர் வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அங்கே நிற்கிறாரு. இவரோட சத்தத்தை கேட்டு ஷரத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, ஏன் பயப்படுற, என்னாச்சு, எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்ணா இங்கே கயிறை மேலே போடுற மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்களே தவிர ஷரத்தும் அந்த இடத்துல கிடையாது, ராகுலும் அவங்க கிடையாது. 2 பேருமே தூரமாக இருக்காங்க, வேறு இடத்துல இருக்காங்க. ஸோ அவர் அந்த எண்டில் இருக்கார், இவர் இந்த எண்டில் இருக்காங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி தூரத்தில் பேசினாலும் சவுண்டு சரியாக கேட்டுக்கலாம். யார் அதுக்கு முன்னாடி ஓடி வருது? ஏதோ மேலே கீழே கயிறு தூக்கை மாதிரி மேலே கீழே விழுதுண்ணா. இந்த சீக்கிரம் கிளம்பு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் இதுக்கப்புறம் தனியாக இருந்தால் வேலைக்காகாது, ஸோ அப்படி கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே கிட்ட வராங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னும் சவுண்டு சத்தங்கள் அந்த படிக்கட்டுலேருந்து சில கட்டையோ ஒயர் எல்லாம் தூக்கி போடுற எல்லாமே இன்னும் அதிகமாகுது. படிக்கட்டுலேருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்றதெல்லாம் இவருக்கு ராகுலுக்கு அதிகமாக விசிபிள் காட்டுது. ஆனால் ஷரத்துக்கு அந்த எதுவுமே கண்ணில் படுற மாதிரியே இல்லை. ஸோ இந்த இடத்துல வேறு ஒரு மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து ட்ரிகர் ஆகுது. ப்ளஸ் இவங்களோட உடம்போட டயர்டை வந்து சக்தியை உரியறது, அலைச்சல் இவங்களோட உடம்பை வந்து சக்தியை இழக்க வச்சு ஒரு மாதிரி அசதியாக்குது. அதே மாதிரி இவங்களால் அடுத்தடுத்து கேப்சர் பண்ணுற நைட் விஷனையும் இவங்களால் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல டீமோடு வந்தால் நம்ம எவ்வளோ வேணால் எடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வந்து 2 பேரை வச்சு எடுத்து இது பிரச்சனையாச்சுன்னா பெரிய பிரச்சனை போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஷரத் அந்த இடத்துல பிளான் பண்ணுறாரு. எங்கே போகிறது இப்படியா? ஆச்சு நீ மட்டும் பார்த்துருந்தா நான் சத்தியமாக சொல்கிறேன். கேமரா எடுத்துருவா. நீ அப்படியே 10 ஸ்டெப் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் ரப்பர் மாதிரி தொங்குதுண்ணா. ரப்பர் எலாஸ்டிக் ரப்பர் இருக்கிற சட்டியில் எலாஸ்டிக் இருக்குங்க அந்த மட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. பெரிய விஷயம் நிறைய இருக்குங்க ப்ரைஸ் கன்ஃபார்ம் இந்த இடத்துக்கு நான் தனியாகவோ இல்லை டீமோடோ அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா மற்ற இடத்துல பார்க்காத விஷயங்களை இந்த இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், உணர்ந்துருக்கோம். பர்சனலாக உள்ள இன்னர் ஃபீலிங்னு இருக்குது, ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த இடத்துல. சம்திங் ஏதோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுலை கூப்பிட்டுட்டு அப்பயும் போல் வந்து ஒரு வழியாக 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கேமராவை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த இடத்துல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதாவது பார்த்தியா, நான் என்ன பார்த்தேன், இது மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பயங்கரமாக வந்து ஓடுதே தவிர கண்ணில் பார்க்க முடியல, அச்சுறுத்துது. ஆனால் அச்சுறுத்துற மாதிரி கிட்ட வருது போகுது எல்லாமே நடக்குது. ஆனால் கிட்ட நிற்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. ஸோ ஒரு ஓட்டமாகவே இருக்குது. நம்மளும் ஓடிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ கீழே விழுந்து அடி போட்டோன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் இது வேறு மாதிரி பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுடும். நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. ஸோ எனக்கா ஒரு நாள் டீமோடு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க எப்பயும் போல் கிளம்புறாங்க. ஸோ கிளம்போதே அவர் பேசிடுறாரு, இந்த இடத்துல இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்கும், சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நானும் இங்கேருந்து கிளம்புறேன், ஸோ அவனுக்கு ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இடத்துல இருந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, ஸோ இதுக்கு மேலே இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கிளம்பும் போதும் பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா ஏதோ வேகமாக அவங்க பக்கத்தில் வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ அந்த வேகமாக வந்தாலும் அவங்க தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பத்திரமா வெளியே போகணும். ஏன்னா டோர் மாதிரி இருக்குன்னா டக்குன்னு வெளியே போயிடலாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு உடஞ்ச ஒரு கேப் வழி தான் உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேப் வழி தான் திரும்பி உள்ளே போய் ஆகணும். ஒருத்தர் வெளியே போய் மாட்டிட்டு இன்னொருத்தர் உள்ளே போய் அவங்களை இழுத்து போய் கொண்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல அடித்து போட்டுச்சுன்னா கூட இன்னொருத்தரால் ஓடி போய் காப்பாற்ற முடியாது. அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க மாட்டிப்பாங்க. அதனால் இந்த இடத்துல இதுக்கு மேலே இப்படி இருந்தால் அது ஆபத்து, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்துட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டு ஸோ இதோட இங்கேருந்து அப்படியே போயிடலாம் சொல்லிட்டு பத்திரமா வெளியே போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க நினச்சி உள்ளே வந்தது அந்த கேர்ள்ஸ் காலேஜில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆன்மா கஷ்டப்படுது, அந்த பொண்ணு எதனால் இறந்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, அந்த ஆன்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஆன்மாவுக்கு நம்ம ஒரு மோட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் வேணும்னா என் கையை பிடிச்சிக்கலாம். உங்களை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்கள் இறந்து போயிடக்கூடாது. உங்கள் சாவுக்கு நீங்களே தான் காரணமாக இருந்திருக்கீங்க. உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, இந்த இடத்துல இருக்காதீங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மோசம் பண்ணி அந்த இடத்துல ஒரு மாதிரி மனவரத்தோடு அவங்க வெளியே போனது மட்டும்தான், ஒரு பயமும் ப்ளஸ் ஒரு மனவரத்தோடு வெளியே போனது மட்டும்தான் மிச்சம். அந்த இடத்துல ராகுல் ரொம்ப பயந்துட்டார். ஆனால் ஷரத் அவரை லீட் பண்ணி ஒரு வழியாக தைரியமாக அவரை கூட்டிகிட்டு அவரும் சேஃபாக வெளியே போயிட்டார். ராகுலையும் சேஃபாக கூட்டிகிட்டு அவரும் வெளியே போயிட்டார். ஸோ ஒரு வழியாக இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சரத்து அப்புறம் ஷரத் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னொரு தடவை வந்தேன்னா கண்டிப்பாக டீமோடு வருவேன், இல்லைனா நான் தனியாக வந்தால் இந்த இடத்த என்ன ஏது நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸான இந்த வீடியோவோட ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் நான் கொடுப்பேன். சேம் டைம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹாண்டடான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹாண்டடான பில்டிங்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே உங்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவுப்படுத்துங்க. அதில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவை கொடுத்துடலாம். அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Be pretty.